ஒரு சிறிய கிராமத்தில் ஆற்றின் அருகில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரம் தனது பெரிய கிளைகளால் கிராமத்துக்கு நிழல் தந்தது. அதன் அருகில் குழந்தைகள் தினமும் வந்து விளையாடினர். அவர்கள் அந்த மரத்தின் கிளைகளில் விளையாடி பழங்களை பறித்து சாப்பிட்டு மரத்தின் நிழலில் சிரித்து மகிழ்ந்தனர். மரம் அவர்களை பார்த்து மகிழ்ந்தது. ஆண்டுகள் கடந்து சென்றன. குழந்தைகள் வளர்ந்தனர். காலம் மாறியது. காற்று, மழை, வெயில் அனைத்தும் மாறிக்கொண்டே இருந்தது. மரம் மட்டும் அமைதியாக அங்கேயே நின்றது. ஒரு நாள் ஒரு இளைஞன் மரத்திடம் வந்தான். அவன் முகத்தில் கவலை தெரிந்தது. எனக்கு ஒரு வீடு கட்ட பணம் வேண்டும் என்றான். மரம் மெதுவாகச் சொன்னது, என் பழங்களை எடுத்துச் சென்று விற்றுவிடு. அவன் பழங்களை எடுத்துச் சென்று மகிழ்ச்சியுடன் போனான். மரம் அவனை பார்த்து சிரித்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மீண்டும் திரும்பி வந்தான். இப்போது எனக்கு வயது ஆகிவிட்டது. நான் ஒரு படகு கட்டி தொலைவில் போக விரும்புகிறேன். மரம் சொன்னது, என் கிளைகளை எடுத்துச் சென்று உன் படகை கட்டிக்கொள். அவன் கிளைகளை வெட்டத் தொடங்கினான். மரம் வலித்தாலும் அமைதியாக இருந்தது. அவன் அந்த கிளைகளை பயன்படுத்தி ஒரு சிறிய படகை கட்டினான். மரம் பின்னால் நின்று அவனை பார்த்தது. மரம் தன் சிலை போல மௌனமாக இருந்தது. ஆனால் மரம் மகிழ்ச்சியாக இருந்தது. பல வருடங்கள் கழித்து அவன் மீண்டும் வந்தான். இப்போது அவன் மிகவும் வயதானவாய் இருந்தான். மரம் இப்போது ஒரு வேராக மட்டுமே இருந்தது. அவன் மரத்தின் வேரருகே உட்கார்ந்து அதன் மேல் சாய்ந்து அமைதியாக சிரித்தான். அந்த மரமும் அமைதியாக அவனை அரவணைத்தது. உண்மையான அன்பு ஒருபோதும் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்காது. உன்னை அன்பு செய்பவர்களை மதிக்க கற்றுக்கொள்.